குழந்தைக்கு போன ஆட்சியில 2 குற்றம் வந்திருக்கு. நீதான் தட்டுங்க. பட்டா எங்கடா பட்டா? என் குழந்தை எங்க இருக்கா? குழந்தைங்க மட்டும் என் குழந்தை கொடுங்க. என் குழந்தை நீங்க எடுக்காதீங்க. காவல்துறை என் குழந்தை மேல தொடர்றதுக்கு லோடு இருக்கு. திருப்பி சொல்றேன், காவல்துறைக்கு நான் எத்தனை கொடுக்குறேன். என் குழந்தைக்கு அப்பன் முழு உடனே காவல்துறை தான் தடுத்தா. வண்டியை காத்துற வண்டியில் ஏத்துற. நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் குற்றம் பண்ணிருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் குற்றம் பண்ணிருக்கா. குழந்தை வச்சு தள்ளுபடி பண்றீங்க. காவல்துறை அதானி படுத்துறீங்க. துறை போயிருப்பா காவல்துறை. திராவிட மாடல் காவல்துறைக்கு போயிடு. மக்களுடைய ஆட்சியா மனராட்சி மக்கள் ஆட்சியா காவல்துறை மக்களாட்சி குற்றம் பண்ணிக்க முடிஞ்சா தள்ளி வச்சு என் பிள்ளைங்க என் பிள்ளைய கிட்ட கூட்டு எதுக்கு ஏறணும்? சரி நான் ஓர வரவா நான் ஓர வரேன். என் பிள்ளைய கூட ஏன் என்ன நடுவாடியில் வச்சிருக்க? சரி வா நீ இப்ப என்ன பண்ற சொல்லுங்க. எவ்வளவு நாளா 4 வருஷமா வீட்டு வச்சிருப்பியா? காவல்துறையா முன்னாடி திராவிட மாடல் காவல்துறையா போ மக்களாட்சி நடக்குது. சார் எனக்கு ஒரே ஒரு சார் என்னுடைய இதுவாச்சும் விடுங்க சார். அதுவாச்சும் காவல்துறை உதவி போதும் சாமி. ஐயோ அம்மா போதும் சொல்லுங்க சார். எனக்கு அப்பாயின்மெண்ட் அதுவே வரும் சார். சார் மக்கள் அதோட நான் போறேன் சார். விட்டுருங்க சார். எதா சார் என் பையன் காணும் சார். சார் என் பையனை பிடிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு வண்டியில் எத்தனை என் பையனை எடுத்து இறங்கு? எப்படி குழந்தைய வண்டியில் எத்தனை நீ போக சொல்ல முடியுமா காவல்துறை? நான் மேடம் குத்துறியா உன்னி சார்? ஒண்ணு சார் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில என் குழந்தைக்கு அக்டோபர் 21 2021 ஒரு குற்றம் நடந்தது. அந்த குற்றத்தை தொடர்ந்து நான் பல மனுக்கள் கொடுத்து பார்த்தேன். அக்டோபர் அதே மீண்டும் 2023 ஏப்ரல் 13 இதே இடத்துல நான் பொடஸ் கொடுத்தேன். அப்ப இருந்த அரசு திராவிட மாடல் அரசு. அந்த அரசு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசோட கைகோத்து அதே ஏப்ரல் 26 2023 என் குழந்தைக்கு சில்ட்ரன்ஸ் நேஷனல் சில்ட்ரன்ஸ் தேசிய குழந்தை ஆணையம் வந்தாங்க. மனு கொடுக்கப்பட்டது 2 ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஒன்று எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எடுக்க சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனா நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் இவங்க கிட்ட கைவிட்டு பெற்றுக்கின்னு திராவிட மாடல் அரசு கூட பிஜேபி மெம்பர் ஆர்ஜி ஆனந்த் கைவிட்டு வாங்கின்னு என் குழந்தைக்கு இது இயற்கை குணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. நேச்சுரல் டிசபிலிட்டி பிறவி குறைபாடுன்னு 9 வயசுல என் குழந்தைக்கு நான் பாதை எடுத்திருக்கேன். அதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு. நீ எப்படி பிறவி விடுதலை கொடுத்த? 2வது குற்றமா மாறுது. இது தொடர்பா போன திராவிட மாடலுடைய தேர்தல் நடக்கிற நேரத்திலே நான் பல போராட்டங்களில் ஈடுபட்டோம். எந்த ஒரு நடவடிக்கை இருக்காம இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் பதவியேறதுக்கு 9ஆம் தேதி வரையும் எனக்கு பல இடையூறு கொடுத்தாங்க. என் வீட்டில் என்ன பல இடையூறுகள் கொடுக்கப்பட்டு எனக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கு. என் மேல 2 நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க எப்படி இயற்கை ஒன்று கொடுத்தாங்க பிறகு ஒன்று கொடுத்தாங்க பதில் சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்தாலேயே இந்த காவல்துறை அதிகாரி என்ன கூட்டு போற காவல்துறை அதிகாரி சொன்னா நான் போறேன். இப்போ இருங்க சார் நீங்க சொல்லுங்க. வாங்க போலாம் வாங்க. எங்க வரணும்? வாங்க நான் சொல்றேன். வாங்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் சார். இது வாங்க கொஞ்சம் வாங்க சார். இது பணம் நீங்க
கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க போட்டோம் அதான் குழந்தை எடுக்காத இன்னைக்கு விடுங்க நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம் நான் வந்து தலைவரை போலீஸ் இல்ல இல்ல குழந்தைக்கு தெரியும் குழந்தைய பாவம் பண்றீங்களா சார்? கூட்டு தான் சார் போறேன் கூப்பிட்டு போற புரியுது உங்களுக்கு கூப்பிட்டு போறேன் சார் மீடியா சார் இல்ல